السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ذكر الأنبياء من العبادة وذكر الصالحين كفارا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமூகம் மறக்க முடியாத மாதமான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய இறுதி திருவசனங்களில் சொல்வான்: லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதுவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு வருத்தத்தை தரும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை பேராவல் கொண்டவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அவர் முஃமின்கள் மீது இரக்கம் கொண்டவர், முஃமின்கள் மீது அருள் பாலிக்கக்கூடியவர் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையுடைய தௌபாவின் இறுதி வசனங்களில் சொல்லி காட்டுவார். நபிகளாருடைய புகழ் பிடிக்காதவர்கள், நபிகளாரை புகழ்வதை விரும்பாதவர்கள், சப்மிட்டர்ஸ் டு காட் அலான் என்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு தனி குர்ஆன் இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய வேதம் அது இறுதி வேதம், திருத்தப்பட்ட வேதம். அந்த திருத்தப்பட்ட வேதத்தில் குர்ஆனில் தௌபாவினுடைய இறுதி வசனங்களான இந்த 2 ஆயத்துகள் கிடையாது. ஆனா அதையும் குர்ஆன்ல நம்மள பல பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனுடைய இந்த 2 ஆயத்துகள் அதில் கிடையாது. இது என்ன பாவம் செஞ்சது இந்த 2 ஆயத்து என்றால், இதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்துரைக்கப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான புகழ் இருக்கிறது என்பதை தவிர வேறு காரணம் இருப்பதாக தெரியல. இது யாரிடமிருந்து கிடைக்காத ஆயத், நபிகளால் சொல்லாத ஆயத் அப்படியா சொல்றாங்க? இல்ல. அப்படியான வாதங்களை, அப்படியான விஷயங்களை முன்வைக்க முடியாது.
முன்வைத்தால் அதே வாதம் 6666 ஆயத்துகள் மீது வரும். எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம், வேற எவனும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆனுக்கு எங்கிருந்தெல்லாம் பிரச்சனைகள் வருமோ அதன் எல்லா வழிகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அடைச்சிட்டான். எந்த வழியிலிருந்தும் குர்ஆனை மட்டப்படுத்தி குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்று யாராலும் எவனாலும் கியாமத் வரைக்கும் நிரூபிக்க முடியாது. குர்ஆன் இறங்கிய காலத்திலிருந்து 1500 ஆண்டுகளை கடந்து இப்போதும் அது நிரூபிக்கப்படவில்லை, இனியும் அது நிரூபிக்கப்படாது. கிட்டத்தட்ட குர்ஆனின் மீது வஞ்சகம் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்டவர்கள், இஸ்லாத்தை அழிக்க துடிப்பவர்கள், இவர்களை போன்றவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதற்கும் எதிராக நிற்பவர்கள். நபிகளாருடைய அன்புக்கு எதிராக, நபிகளாருடைய புகழுக்கு எதிராக, நபிகளாரை புகழ்வதை பிடிக்காதவர்கள், கிட்டத்தட்ட அல்லாஹ்வை பிடிக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை பிடிக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வை பிரியப்படுவதாக இருந்தால், அல்லாஹ்வை விருப்பப்படுவதாக இருந்தால், அல்லாஹ்வை பின்பற்றுவதாக இருந்தால் ரசூலையும் பின்பற்றியாக வேண்டும், நபியையும் பின்பற்றியாக வேண்டும். நபியை தவிர்த்து விட்டு, நபியை ஓரங்கட்டு விட்டு மார்க்கம் இல்லை, இஸ்லாம் இல்லை. அல்லாஹ்வை வானலாகிய அளவில் புகழ்ந்து விட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓரங்கட்ட முடியாது. அப்படிப்பட்ட உன்னத மாதத்தினுடைய ஆரம்பம் ரபீஉல் அவ்வல். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை சாதாரணமாக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு பிறந்தவர்கள். பல ஜும்மாக்களில் அதை நாம் சொல்லி காட்டியிருக்கிறோம். பைபிளில் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்துள்ள ஆதாரங்கள் இன்றளவும் இருக்கிற பைபிளில் கூட இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை சாதாரண வருகை அல்ல. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா கான அவ்வலு பத்இ அம்ரிக். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய துவக்கம், உங்களுடைய பிறப்பின் அதிசயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஅபத்து அபி இப்ராஹிம், எனது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆ. ஓ புஷ்ரா ஈசா பி, என்னுடைய வருகை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன நன்மாராயங்கள். வரஅத் உம்மி அன்னஹு ஹரஜ மின்ஹா நூருன் அல்லாஹத் லஹு குசூருஷ் ஷாம். என்னை பிறப்பதற்கு, என்னை பிரசவிப்பதற்கு முன்பாக என்னுடைய தாய், அவளுடைய வயிற்றிலிருந்து, அவர்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு ஒளி வெளியாவதை போன்றும், அந்த ஒளி ஷாமனுடைய கோட்டைகளையே அதிரச் செய்ததாகவும் கண்ட கனவு. இந்த மூன்றையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறப்பின் ஆதாரமாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிற வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு புனிதமானது என்பதனால்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். யா அல்லாஹ், அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை கொடு, அந்த ரசூலுடைய ஆயாத்துகளை, உடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு ஓதி காட்டுவார். வ யஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத் என்னும் ஞானத்தையும் நபிவழியையும் நபி போதனையையும் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். வ யுஸக்கீஹிம், இவைகளை தாண்டி அவர்களை தஸ்கியத் என்னும் மனசனுடைய ஊசலாட்டங்களை அகற்றி அவர்களை சுத்தப்படுத்துவார்.
இந்த வேலைகளை செய்கிற ஒரு நபியை இறைவா நீ அனுப்பு என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 127வது ஆயத்தில் சொல்கிறார். 61வது சூராவின் 6வது ஆயத்தில் ஒய்து கால ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்கள் பக்கம் அனுப்பப்பட்ட தூதர், முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்னால் இருந்த வேதத்தையும் தௌராத்தையும் அதனுடைய நபிமார்களையும் நான் உண்மைப்படுத்தக்கூடியவன், வ முபஷ்ஷிரம் பி ரசூலின், நான் எனக்கு பின்னால் வருகிற ஒரு ரசூலை பற்றி உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்கிறேன், பஷாரத்து சொல்கிறேன். யத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் அந்த நபி வருவார், அவர்தான் அஹ்மத் என்கிற பெயருக்கு சொந்தக்காரர் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த இரண்டும் குர்ஆனில் இருக்கிறது. மூன்றாவது ஆதாரத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, என்னுடைய தாய் அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு ஒளி வெளியாவதை போல பார்த்தார்கள் என்றார்களே, அது எங்கிருக்கிறது என்றால் அது வரலாறு சொல்கிறது. அதனுடைய நிலைகளை வரலாறு பேசுகிறது, வரலாறு சொல்கிறது. ஜுபைர் இப்னு பாத்தா யூதரை சேர்ந்தவர், யூத பாதிரி. قد طلع الكوكب الاحمر الذي لم يطلع الا لخروج نبي, ஒரு நபி உதித்தாலே தவிர ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, பிரத்யேகமான சிகப்பு நட்சத்திரம். அது ஒரு நபி பிறந்தால் மட்டுமே உதிக்கும், நபி பிறக்காமல் அந்த நட்சத்திரம் உதிக்காது. வலம் எபுக்க அஹதுன் இல்லா அஹ்மத் வஹாதா முஹாஜிருஹு, இதோ இப்போது நான் அந்த சிவப்பு நட்சத்திரத்தை பார்க்கிறேன், அப்படியானால் அந்த இறுதி தூதர், கடைசி தூதர் அஹ்மத் என்பவர் பிறந்து விட்டார் என்று ஒரு யூத பாதிரி ஜுபைர் இப்னு பாத்தா அறிவிப்பு செய்கிறார். அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, ஃபலம்மா கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரஹு அபி ஹாதல் خبر فقال صلى الله عليه وسلم لو اسلم الزبير لاسلم ذبوه, அந்த ஜுபைர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாரேயானால், அந்த ஜுபைருக்கு நம்பிக்கை இருந்தது, உறுதியாக தெரிந்தது, இறுதி நபி வந்து விட்டார் என்பது தெரிந்திருந்தது. ஆனால் தெரிந்தும் மறைத்தார், ஏற்றுக்கொள்ள மனசு வரல. அவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் அவரை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் தாபஅனி அஷரத்தும் மினல் யஹூத், யூத பாதிரிகளை சார்ந்த 10 நபர்கள் இருக்கிறாங்க, அந்த 10 பேர் மட்டும் என்னை ஏற்றிருப்பார்களேயானால், என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்களேயானால், லம் யபுக அலா லஹரிஹா யஹூதியுன் இல்லா அஸ்லம, இந்த உலகத்தில் எல்லா யூதர்களும் முஸ்லிமாகி இருப்பார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ். அப்ப எல்லோருக்கும் தெரிந்தது, நபியினுடைய அருமை புரிந்தது, நபியினுடைய அருமை தெரிந்திருந்தது. ஆனால் ஏனோ எதற்கோ நபியை புகழ மனமில்லை, நபியை ஏற்க மனமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை கேட்க மனமில்லை என்று ஒதுங்கி இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அதே போன்ற நிலைதான் இப்போதும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நபிகள் அவர்கள் பிறந்தாலே ஒரு அலர்ஜி தொற்றிக் கொள்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மற்ற நபிமார்களை போல பார்க்கல. தில்க ருசுலு ஃபல்லல்னா பாதஹும் அலா பாத், இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. சில நபிமார்களை விட நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம். எல்லா நபியும் ஒரே மாதிரியான நபி அல்ல. நபிமார்களுக்குள்ளேயே சில பாகுபாடுகள் இருக்கிறது, சில நபிமார்களை உயர்வுபடுத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதராக ஆக முடியாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிமார்களுக்குள்ளேயே பாகுபாடு இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். தில்க ருசுலு ஃபல்லல்னா பாதஹும் அலா பாத், எப்படி அல்லாஹ் பார்த்தான்? மற்ற நபிமார்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இன்னும் சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசுகிறது என்று சொல்வார்கள். மூசா 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 என்கிற வார்த்தை அதிகமாக வருகிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகம் பேசுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான். நபிகளாருடைய பெயரை அல்லாஹ் உச்சரிப்பதில்லை. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்கிற ஓரிரு இடங்களை தவிர
வேறு இடங்களில் முஹம்மது என்கிற பெயரை அல்லாஹ் உச்சரிப்பதில்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியே குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. மூசாவை பற்றியோ ஈசாவை பற்றியோ குர்ஆன் அதிகமாக பேசல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்களை மட்டும் பார்த்தாலே நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது எந்த அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாய் ரசித்திருக்கிறான் என்பது புரியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அணுவணுவா ரசித்திருந்தால் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் குறித்தும் அல்லாஹ் பேசுகிறார். 53வது சூராவுடைய 2வது ஆயத், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பேசுறான். உங்களுடைய சாஹிப் என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா வல்ல, அவர் எந்த வழிகேட்டுக்கும் துணை போனதில்லை, வழிகேட்டுக்கும் போனதில்லை. அவர் மிக நல்ல அக்கலுடையவர், நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறார். அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவருடைய பேச்சு சத்தியமானது, உண்மையானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு உண்மையானது, சத்தியமானது, பொய் பேசியதில்லை. ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன் மனோ இச்சைப்படியெல்லாம் பேசியதில்லை. நபிகளாருடைய புத்தி குறித்து அல்லாஹ் பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பேசுகிறார். மா ஸாகல் பஸரு வ மா தகா, அவர்களுடைய பார்வை குற்றி நிற்கவில்லை, அவருடைய பார்வை தெளிவாக இருந்தது, தெளிவான பார்வை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். மா கதிபல் ஃபுஆத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எப்போதும் பொய் பேசியதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலப்படுத்தி இருக்கிறோம், விரிவான உள்ளமாக்கி இருக்கிறோம். கல் நெஞ்சல்ல அது, இறுகிய நெஞ்சல்ல அது, விசாலமான நெஞ்சு, யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகிற உள்ளம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். வரஃபஅனா லக திக்ரக் என்கிற வார்த்தையின் மூலம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் உயர்ந்தது, உயர்ந்தோங்கியது. நாம் உம்முடைய புகழை உயர்த்தி விட்டோம் நபியே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் பற்றி பேசும்போது வவலஅனா அன்க விஸ்ரக், நபியே உங்களுடைய சுமைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை நாம் நீக்கிவிட்டோம், உம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் பற்றி அல்லாஹ் பேசுகிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்கிற வார்த்தையின் மூலமாக இந்த முஃமின்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமானவர் என்று நபிகளாருடைய குணத்தை பற்றி பேசுகிறார். அல்லமஹு ஷதீதுல் குவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவர், எழுத படிக்க தெரியாதவர் என்று வாய்க்கு வாய் பேசுகிறோமே, இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கப்படாதவர். எழுத படிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். இதை விட அதிகமான இல்ம் உலகத்தில் எந்த கல்வி இருக்கிறதோ அதை விட அதிக ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் நஜ்முடைய 50வது சூராவின் 5வது ஆயத்தில் சொல்கிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக மிக வலிமையானவர், சக்தி படைத்தவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். முஃபஸிரீன்கள் சொல்வார்கள், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் மூலமாக கற்றுக் கொடுத்தான், வஹீயின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான். இதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த இல்ம் என்கிற கல்வி, ஞானம், இதைவிட உயர்ந்த ஞானம் எதுவும் கிடையாது. எனவே தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க ஞானம் பெற்றவர்கள், எல்லா அறிவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டவர்கள். இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் கலமுடைய 68வது சூராவின் 4வது ஆயத்தில் அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு வார்த்தையில் சொன்னார், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் எல்லா நற்குணங்களுக்கும் சொந்தக்காரர். ஃபினிஷ். எப்படியெல்லாம் அல்லாஹ் நபியை பார்த்திருந்தால் அவருடைய ஒவ்வொரு பார்வை, அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய அக்கல், அவருடைய சிந்தனை, அவர்களுடைய எண்ணம்
ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அணுவணுவாய் ரசித்து ரசித்து அது குறித்து அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார் தன்னுடைய திருமறையில், தன்னுடைய திருக்குர்ஆனில். யக்ஃபீக அன் குல்லி மதுஹின் மதுஹு ஹாலிகிஹி வக்ரஅ பிரப்பிக மப்த சூரத்தில் கலபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை எல்லாம் ஆராய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சூரத்துல் கலமுடைய ஆரம்ப திருவசனத்தை பாருங்கள் என்று ஒரு கவிஞன் சொன்னதை போல அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் சொன்னான், வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம். எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு அணுப்பொழுதும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருந்திருக்கிறான் தெரியுமா? குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள். ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவில் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பைத்துல் மக்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ்வுக்கு காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்கிற ஆசை இருந்த போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியே அதை நிறைவேற்றி கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹா, நீங்கள் விரும்புகிற கிப்லாவின் பக்கம் நபியை நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் விரும்பிய கிப்லாவை விட்டு கொடுத்து நபி விரும்பிய கிப்லாவின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பியதாக குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் அந்த நபிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு உயர்வை கொடுத்திருந்தால், எந்த அளவுக்கு கொண்டால் உயர்வை கொடுத்திருந்தால் இப்படி செஞ்சிருப்பான். குர்ஆனுடைய வசனங்கள் இறங்க இறங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனுடைய வஹியை சொல்ல சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விடக்கூடாது. இந்த உம்மத்துக்கு அது அப்படியே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது, அதில் எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. ஒருத்தருடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கி வெளியில சொல்றது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். 10 பேரை வரிசையா நிக்காத வச்சு ஃபர்ஸ்ட் ஒருத்தட்ட இருக்கின்ற ஒரு வார்த்தைய அல்லது சில வார்த்தைகளை சொல்லி ஒரு வாக்கியமா சொல்லி கொடுத்தா கடைசியில இப்போ முடியும் போது வேறு மாதிரியா போய் முடிஞ்சிருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அதை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்வாங்கி அதை எந்த மாறுதலும் இல்லாமல் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த உம்மத்திடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்கிற சிரமம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஓத சொல்ல சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே சேர்ந்து ஓதுவாங்களாம். மறந்துடக்கூடாது, ஞாபகப்படுத்தணும். அதுக்காக அது ஏதாவது மாறுதல் வந்துடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார் 75வது சூராவின் 16 இருந்து 19 வசனங்களில், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. யா ரசூலல்லாஹ், அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் நாவுகளை அசைக்காதீர்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. நீங்க சிரமப்படுவது, நீங்க கஷ்டப்படுவது எனக்கு சிரமமா இருக்குங்கிற மாதிரி தெரியுது. நீங்க அவ்வளவு வேகமாக நாவசைப்பது எனக்கு சிரமத்தை தருகிறது என்பதை போல தெரிகிறது. அல்லாஹ் சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. அவசரத்துக்காக உங்கள் நாவுகளை அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. அந்த குர்ஆனை கொஞ்சமும் மாற்றமில்லாமல் அதை மொத்தமாக கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுப்பது என் வேலை. ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா. எனவே குர்ஆன் உங்களிடத்தில் ஓதப்பட்டால் அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை காது கொடுத்து கேளுங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா. பிறகு குர்ஆனை மட்டுமல்ல, அந்த குர்ஆனின் கருத்தென்ன என்கிற விளக்கத்தையும் கூட நபியே உங்களுக்கு நாம் தருவோம் என்றார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணு வச்சு பார்த்துட்டு இருந்தது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன்கள் இறந்த போது ஆண் வாரிசு இல்லை என்கிற சூழலில் கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு அபுத்தர், வாரிசு இல்லாதவர் என்று சொன்னபோது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொறுத்துக் கொள்ளாமல், இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அபுத்தர். நபியே, உங்களுடைய எதிரிதான் சந்ததி இல்லாதவன். அவன் என்ன வார்த்தை சொன்னானோ அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை ஏசுகிறான், அவனை திட்டுகிறான். காரணம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னல் லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்லாம் பாருங்க. அல்லாஹ் நபியை எப்படி ரசித்திருக்கிறான் என்பது புரியும். எவ்வளவு உயர்வுக்குரிய நபி அவர்கள் என்பது புரியும். 49 சூறாவுல 4-5 அத்தியாயங்கள் அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களை யாராவது கூப்பிட்டா வாசலுக்கு வெளியே நின்று உங்களுடைய பேர் சொல்லியோ அல்லது சப்தமாகவோ சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க. இன்னல் லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். அவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை, அவங்க எல்லாம் சிந்திக்கிறதே இல்லை.
வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். அவங்க வெளியில வந்து உங்களை கூப்பிடுறாங்க, பெல் அடிச்சு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி அவங்க உங்களை சப்தம் போட்டு கூப்பிடுறாங்க, உங்களை அழைக்கிறாங்க. ஆனா அப்படி அழைக்க கூடாது நபியே. என்ன பண்ணணுமா? வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம், நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில் வரும் வரை அவர்கள் உங்களுக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருப்பதுதான் லகான கைரன் லஹும், அவர்களுக்கு சிறப்புக்குரியது. எப்படி தாங்குறான் பாருங்களேன் நபியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இதுல என்ன தப்பு இருக்கு? உள்ள இருக்கிறவரை கூப்பிடும் போது சத்தப்படுறத கூப்பிட முடியும். ஆனா நபியை எப்படி கூப்பிடுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அப்படி கூப்பிடாதீங்கிறான். அது முறையல்லங்கிறான். அது முறையற்ற தன்மை. அக்கறதும் லா யாக்கில், அவர்கள் மடையர்கள் என்கிறார், அவர்கள் அறிவற்றவர்கள் என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. என்ன செய்யணும்? அவர்கள் பொறுமையோடு இருந்து நபி வெளிவந்த பிறகுதான் நபியை அவர்கள் பார்க்க வேண்டும். லகான கைரன் லஹும், அதுதான் அவர்களுக்கு சிறப்புக்குரியது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய குரலை விட உங்கள் குரலை உயர்த்த வேண்டாம். சத்தம் போட்டு பேசாதீங்க. நபிக்கு முன்னால் எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு பேசாதீங்க. நானா ரொம்ப தெரிஞ்சவன் அப்படின்னு பேசாதீங்க. நபிக்கு முன்னால் சத்தமிட்டு பேசாதீர்கள் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத், உங்கள் சிலரை அழைப்பீர்களே அதுபோன்று நபியை நீங்கள் அழைக்க வேண்டாம். வேற எப்படிங்க கூப்பிடுறது? அமைதியா நபிய அதபா ஒழுக்கமாக நபியை அழையுங்கள். அப்படி நீங்க உங்களுக்குள்ள அழைக்கிற மாதிரி சாதாரண ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி நபியையும் நீங்கள் கூப்பிட்டால் அன்தஹபத அமாலக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன், உங்களுக்கே தெரியாம நீங்க செஞ்ச நல்லமல்கள் எல்லாம் பாழாய் போய்விடும் என்கிறான் அல்லாஹ். இது சாபம் இல்ல? நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி விடல, நீங்க மட்டும் அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அன்தஹபத அமாலகும் வ அன்தும் லா தஷ்குரூன், நீங்க உணர கூட முடியாது. நம்ம தான் பாவம் நல்லா செஞ்சு வச்சிருக்கோமே, நாம தான் நன்மை இருக்கேன்னே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே, உங்களுக்கு உணராமலேயே உங்களுடைய நன்மைகள் எல்லாம் போயிடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். வைதா கானு மஅஹு அலா அம்ரின் ஜாமிஇன் லம் யذهبوا ஹத்தா யஸ்தஅதினு. எப்படி எல்லாம் அணுவணுவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரசித்திருக்கிறார். குர்ஆன் சொல்கிற வார்த்தை. ஏதாவது ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை, உடனே வெளியே போக வேண்டியது இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், வைதா கானு மஅஹு அலா அம்ரின் ஜாமிஇன் லம் யذهبوا ஹத்தா யஸ்தஅதினு, நபியிடத்தில் அனுமதி பெறாமல் எழுந்து போக கூடாது. எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் அவர் ரொம்ப வம்படி பண்ணி தயவு செய்து அமருங்கள், இப்போது முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாதானே உட்கார வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா அல்லாஹ் நபிக்கு கொடுத்த என்ன, இஸ்ஸத் என்ன, கண்ணியம் என்ன? நபிட்ட பயான கேட்கணும்னு, நபியினுடைய உபன்யாசத்தை கேட்கணும்னு அது உட்கார்ந்துட்டா எந்திரிச்சு போற தேவை ஏற்பட்டாலும் அனுமதி பெற்றுத்தான் போகணுமே தவிர அனுமதி பெறாமல் எழுந்து போக அனுமதி கிடையாதுங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் அனுபவிச்சிருக்கான். ஒவ்வொன்னா பார்த்திருக்கான். அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பாவனை, எதுவெல்லாம் நபிக்கு சிரமம் தருகிறதோ அதை எப்படியெல்லாம் நீக்க முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் நீக்கி இருக்கிறார். நீக்கியது மட்டுமல்ல, மற்றவர்கள் நபிகளாரோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து சொல்லி இருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபிய்யி இல்லா அய்யுதன லகும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹு. யாராவது நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட்டால் போங்க, சாப்பிடுங்க, உடனே எந்திரிச்சு வாங்க. வைதா துஈதும் ஃபதுஹுலு வைதா தஇம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டு வேலை முடிஞ்சா உடனே விரண்டோடுங்கள், வெளியில போங்க. வலா முஸ்தஅனிஸீன லிஹதீத், தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். இன்னதாலிக்கும் கான யுக்தின் நபிய, அது நபிக்கு வேதனை தருகிறது. ஃபயஸ்தஹீ மின்கும், அவர் உங்களிடத்தில் சொல்ல வெட்கப்படுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசலாம். போனா கூப்பிட்டா போங்க, விஷயத்தை கேளுங்க, வேலை முடிஞ்ச உடனே கிளம்புங்க. தேவையில்லாம உங்களுக்கு டைம் இருக்குங்கிறதுனால அவர் டைமை வீணாக்காதீங்க, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடித்து விடுகிறார், கோபப்படுறார்.
இப்படி நீங்க குர்ஆன்ல பார்த்தா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னும் அதிகமா இருக்கு, அதிகமான ஆயத்துகள் இருக்கு. அந்த ஆயத்துகள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாய் ரசித்திருந்தார், என்ன வார்த்தைகள் சொல்வானோ அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, நம்மை போன்ற மனிதர் அல்ல, உன்னதமான மனிதர். நபிமார்களுக்கெல்லாம் சய்யிதுல் அன்பியாவான, நபிமார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நபிமார்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நபிமார்களுக்கும் இடையே சிறப்புக்குரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை போற்றுவதும், அவர்களை புகழ்வதும், அவர்களை சந்தோஷப்படுத்துவதும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதும் நம்முடைய இறுதி முடிவுக்கும் நம்முடைய மறுமைக்கும் காரணமாக அமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழின் மூலம் நம்முடைய மறுமையை அழகாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.